ஹலோ ஆல். இன்றைக்கி கோல்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருள் அப்படிங்கிறத தாண்டி வாங்க முடியாத பொருள் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக கோல்டுங்கிறது ரொம்ப ஒரு ப்ரீசியஸான மெட்டல். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாது. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு கமாடிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த கோல்டோட பேஸ் ப்ரைஸுங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அது யார் ஃபிக்ஸ் பண்ணுறா? ஏன் ரீசெண்ட் பீரியடில் கோல்டோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1,30,000 வந்து நெருங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்டோட ப்ரைஸ் எங்கே ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் தான். லண்டனில் இருக்கக்கூடிய LBMA, அதாவது லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷனில் தான் இதோட பேஸ் ப்ரைஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது. இந்த அசோசியேஷனில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சென்ட்ரல் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜுவல்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கோல்டு மைன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த அசோசியேஷனில் வந்து கோல்டு ட்ரேடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இவங்க கோல்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த அசோசியேஷன் தான் ஒரு பேஸ் பெஞ்ச்மார்க் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு யூனிட் கோல்டோட வேல்யூ இவ்வளோ $, அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ட்ராய் அவுன்ஸ் கோல்டோட வேல்யூ இவ்வளோ $ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து எப்படி ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலோ, அதுபோல் ஒரு ட்ராய் அவுன்ஸுங்கிறது வந்து 31 கிராமுக்கு அப்ராக்சிமேட்லி 31 கிராமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த 31 கிராம் கோல்டோட வேல்யூ இன்றைக்கி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸில் தான் இன்றைக்கி ட்ரேட் நடக்கும். அதை நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. இப்போ இந்த பேஸ் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ட்ரேடு வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட இந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நிறைய பேர் செல் பண்ணுறாங்க அப்படின்னா இதோடைய ப்ரைஸுங்கிறது ட்ராப் ஆகும். ஸோ த்ரூ அவுட் த டே ஃபுல்லாக வந்து அந்த ட்ரேடுங்கிறது நடக்கும். இப்போ இவங்க காலையில் எப்படி வந்து இந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸை செட் பண்ணாங்களோ அதே போல் ஆஃப்டர்நூன் வந்து மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ட்ரேடோட ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து ஆஃப்டர்நூன் மறுபடியும் அந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணி ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இது பண்ணுவாங்க. இந்தியாவிலுமே பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து கோல்டோட ப்ரைஸ் ஒன்றா இருக்கும். ஈவினிங் 6 o'clock பார்த்திங்கன்னா அதோட ப்ரைஸில் வந்து ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு வாங்குறவங்க இல்லைனா கோல்டை பற்றி ஆல்ரெடி நாலேஜ் உள்ளவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்படி அந்த ட்ரேடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த அசோசியேஷன் வந்து ஒரு அஃபிஷியல் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அன்றைக்கி வேர்ல்டில் வந்து கோல்டோட இன்டர்நேஷ்னல் பெஞ்ச்மார்க் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸில் தான் வந்து வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்கள்ட்ட இருக்க கோல்டை வந்து எஸ்டிமேட் பண்ணி இவ்வளோ வேல்யூவில் எங்கள்கிட்ட கோல்டு இருக்குங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் கோல்டோடைய பேஸ் ப்ரைஸுங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்லேயே தான் இந்தியாவில் நமக்கு பர்ச்சேசிங் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு $டாலரில் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராம் கோல்டோட வேல்யூ $10 இருக்குன்னா இந்த $டாலரை நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம். பட் இந்தியன் கரன்சி வேல்யூக்கு அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு $டாலரோட வேல்யூ வந்து இந்தியன் கரன்சி ₹90 அப்படின்னா $10 வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹900 இருக்கும். அப்போ ஒரு கிராம் கோல்டோட வேல்யூ ₹900 இந்தியாவில் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க, இறக்குமதி வரின்ட்டு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த இறக்குமதி வரிங்கிறத ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜுவல்லர்ஸோடைய ஒரு மார்ஜின் ப்ரைஸ் செட் பண்ணி இந்தியாவில் இதோட பேஸ் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் என்னங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய IBJAங்கிற அசோசியேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நியூஸில் பார்க்குறது, அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்து டுடே கோல்டு ப்ரைஸ் என்னென்னு பார்க்குறோம்ல. ஸோ இதை அனௌன்ஸ் பண்ணுறது, இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அசோசியேஷன் தான். ஸோ இப்படி தான் வந்து கோல்டோடைய பேஸ் ப்ரைஸுங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலையும் இந்தியா லெவலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இந்தியாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ண இந்த பெஞ்ச்மார்க் ப்ரைஸ்லேயே தான் நம்ம வாங்குகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து அவங்களுடைய மேக்கிங் சார்ஜ், அவங்களுடைய வேஸ்டேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணது போக ஃபைனலாக வந்து ஒரு 3% வந்து GSTங்கிறத ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஃபைனல் ப்ரைஸுங்கிறதே என்னன்னு தெரியும். ஸோ கோல்டோடைய பேஸ் ப்ரைஸுங்கிறதும் நம்ம வாங்குகிற பர்ச்சேசிங் ப்ரைஸும் அப்படிங்கிறதும் இப்படி தான் வந்து செட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கோல்டோட ப்ரைஸ் ஏன் இந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் வந்து ஒரு தியரி சொல்லுவாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பொருளோட தேவை அதிகரிக்க அதோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் வந்து இன்றைக்கி கோல்டோட டிமாண்டுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிருக்கிறதுனால தான் இதோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, ஏன் இந்த கோல்டோடைய டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாகணும்? நிறைய எசென்ஷியல் கமாடிட்டி இருக்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு கோல்டோடைய டிமாண்ட் மட்டும் ஏன் அதிகமாகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன் சொன்னாலும் மெயினான ரீசன் 2 தான். ஒன்று வந்து எக்கனாமிக் கண்டிஷன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரீசன். இந்த ட்ரெடிஷ்னல் ரீசன்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா, சைனா இந்த மாதிரியான கண்ட்ரிலாம் வந்து கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அசட் அப்படிங்கிற பர்பஸ்க்கு மட்டும் வாங்காமல் யூசேஜ் வைஸுமே அதிகமாக வாங்குகிறோம். இப்போ இந்தியாவில் வந்து ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த கோல்டுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதோட டிமாண்ட் அதிகமாகுது அண்ட் அதோட ப்ரைஸும் வந்து அதிகமாகுது. அண்ட் மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் கோவிட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் இப்போ ஈரான்,
அப்புறம் யூஎஸ் வார் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வேர்ல்டு எக்கனாமிக் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறப்ப யூஎஸ் டாலரோடைய வேல்யூ வந்து ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சென்ட்ரல் பேங்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டோடைய ப்ரைஸுங்கிறது எப்படியும் அதோட வேல்யூங்கிறது டிப்ரிஷியேஷன் மேக்ஸிமம் ஆகாது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு பின்னாடி வந்து யூஎஸ் டாலரை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் தான் இப்போ ரீசெண்ட் பீரியடில் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் பேங்க்குமே வந்து அதிகமாக கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோட மெயின் ரீசனால தான் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃப்ளக்சுவேஷனுங்கிறது மேபி இருக்கலாமே தவிர இதோட ப்ரைஸுங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.